ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆனியன் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, மைதா 300 கிராம், வெங்காயம் 4, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 3/4 டீஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய், உப்பு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 300 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துகிட்டு நம்ம இதில் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி கலந்துட்டு நம்ம இதை நல்லா பூரி மாவு எப்படி பிசையணுமோ அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மைதா மாவு வச்சு தான் நம்மளுக்கு இந்த சமோசாக்கான ஷீட்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த ஷீட்ஸ் பார்த்திங்கன்னா கடையிலே கூட ரெடிமேடாக விற்குது. இப்படி பிசைஞ்சு பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஷீட்ஸையும் நம்ம வாங்கி கடையிலே வாங்கி செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பால்ஸை வந்து குட்டி குட்டி ரவுண்டாக இந்த அளவுக்கு சைஸில் ரவுண்டாக எடுத்துகிட்டு இதை நம்ம ரொம்ப நைஸாக ரொம்ப மெலீஸாக திரட்டி எடுத்துக்க போகிறோம். மாவு நிறைய போடாமல் கொஞ்சமாக மாவை தடவி நம்ம வந்துட்டு ரொம்ப மெலிசாக திரட்டி எடுத்துக்க போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக திரட்டிக்கலாம். இது நம்மளுக்கு யூஸ்வலாகவே செய்கிறப்போ ரவுண்டாக வராது. அதனால் ஒரு பிளேட்டு இல்லை பாத்திரத்தை ரவுண்ட் ஷேப்புக்கு வச்சுட்டு இதோட எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பை வந்துட்டு இதில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதோட திக்னஸை வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து நம்ம கொண்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பேப்பர் மாதிரி டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி நம்ம வந்துட்டு கொண்டு வரணும். அடுத்து ஸ்டவ் மேலே ஒரு தவா வச்சு நம்ம இந்த திரட்டின சப்பாத்தி மாவு எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு குட்டி குட்டி டாட்ஸாக வந்துட்டு வருதா, வெந்துட்டு வரப்போ அந்த குட்டி குட்டி டாட்ஸாக வரும். அந்த டைமில் நம்ம எடுத்துகிட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம அந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இதை வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த சர்க்கிளாக இருக்கிறதோட அதோட கார்னர்ஸ் மட்டும் நம்ம கட் பண்ணிட்டு போகிறோம். அந்த ஷேப்பாக இருக்கிற 2 பக்கமும் அந்த கார்னர்ஸை கட் பண்ணிவிட்டு சென்டராக வந்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதோட சென்டரில் கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 பாதியாக நம்மளுக்கு வந்தோம், 2 ஷீட்ஸ் வந்துடும். ஸோ ஒரு இதை வச்சு நம்ம 2 சமோசா செய்யலாம். இந்த ஷீட்ஸை தான் நம்ம வந்துட்டு நான் கடையிலே விற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஷீட்ஸுமே எல்லா சப்பாத்தி மாவுமே இந்த மாதிரி ஷீட்ஸாக போட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து சமோசாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ண போகிறேன். இப்போ 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, இது 2த்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு கலந்து விடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம், ஏன்னா ஷீட்ஸ்லையும் நம்ம போட்டிருப்போம், இதுலேயும் போடுறதுனால கம்மியாக போட்டுக்கலாம். அடுத்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் மைதா மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துகிட்டு இதை தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சமோசா ஷீட்ஸை வந்து ஒட்டுறதுக்கான பேஸ்ட் வந்து இதுதான். இதை வந்துட்டு ரொம்ப ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு கம் இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஃபெவிகால் கம் அளவுக்கு நம்ம இதை தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இப்போது செஞ்சு வச்சுருக்க சமோசா ஷீட் ஒன்று எடுத்துகிட்டு இதை பார்த்திங்கன்னா இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி 2 பக்கம் மாற்றி மாற்றி மடிச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஸ்டஃபிங்கை நம்ம வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம். இதை பார்த்திங்கன்னா ஒரு கோன் மாதிரி வந்துச்சு. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்த மைதா மாவு பேஸ்ட்டை வச்சு இந்த 3 பக்கமும் நம்ம வந்துட்டு உங்களால் முடிஞ்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக கூட பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா அது நல்லாவே அந்த மாவு கூட ஸ்டிக் ஆகிக்கும். அவ்வளோதான், நம்ம வந்துட்டு சமோசா வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ எல்லா சமோசாவையும் போட்டு வச்சாச்சு. உள்ள ஸ்டஃப் பண்ணி ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சு அதை முழுகிற அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம எல்லா சமோசாவையும் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு சூப்பரான சமோசா ரெடி ஆகிடுச்சு. இது தின் ஷீட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வேகிறப்பவே பார்த்தீங்கன்னா மேலே பபிள்ஸ் மாதிரி வரும். அந்த முறுமுறுன்னு இருக்கிறது நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரியும். அந்த பபிள்ஸ் மாதிரி வருதுல்ல, அது பார்க்கும் போதே நம்மளுக்கு முறுமுறுன்னு இருக்கிறது தெரியும். ஸோ கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனதும் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்குமே நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம வந்துட்டு சமோசா வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.